அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னே பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா சுதாகர் நிதிஷ் 2 பேருக்கிட்டையுமே பேசுகிறாங்க. அங்கிள் தயவு செஞ்சு அண்ணனை வெளியில் கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடையும் நீங்கள் பண்ணுங்க அங்கிள். நீங்கள் நினச்சா கண்டிப்பாக செல்லி அண்ணனை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட முடியும். அண்ணன் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா கேட்குறாங்க. உடனே நம்ம சுதாகர் என்ன பண்ண, சரி இனியா நீ சொல்கிறது எனக்கும் புரியுது, விஷயம் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஏன்னா இவங்க அரசியல்வாதி மேலே கையை வச்சுருக்காங்க. இருந்தாலும் நான் ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் அம்மாவோட சம்மதம் வேண்டாமா? உங்கள் அம்மா தான் நான் சொல்கிறேன் எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் நான் என்ன இனியா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகர் சொல்கிறாரு. உடனே இனியா சரிங்க அங்கிள், அம்மா தானே, அம்மாவை நான் உங்ககிட்ட பேச சொல்கிறேன், அதுக்காக நீங்கள் எங்கள் அண்ணனை வெளியில் கொண்டு வராமல் விட்டுறாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா நேராக பாக்கியாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம பாக்கியா என்ன இனியா இப்போ தானே போனேன், எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இனியா அம்மா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன்னே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நிதிஷோட அப்பா அங்கிள் நினச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணனை வெளியில் கொண்டு வர முடியும். நீ இதுக்கு ஏமா அமைதியாக இருக்க? அங்கிள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் வெளியில் வந்துடுவான். நீங்கள் அங்கிள்கிட்ட பேசுங்கம்மா, அங்கிள்கிட்ட பேசினா ஒழியும் அண்ணனால் வெளியில் வர முடியாது, நீங்கள் வாங்கம்மான்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சுதாகர் பண்ண வேலை தான் இது எல்லாமே. அவர் தான் நம்ம இனியாவை அனுப்பி நம்மளை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அது எதுவுமே நடக்கக்கூடாது. இனியா இங்கே பாரு, அண்ணனை வெளியில் கூட்டிகிட்டு வர விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பெருசாக ஒரி பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல இனியா ரொம்ப கோவப்படுறாங்க. என்னம்மா உனக்கு பெருசாக கௌரவம் தான் முக்கியமா? அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, நீ எங்கள் அங்கிள்கிட்ட பேச மாட்டேங்கிற, அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா சத்தம் வராங்க. உடனே பாக்கியா சரி இனியா, உன் அண்ணனை வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை அனுப்பி வைக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி என்ன இனியா உங்கள் மாமனார் அப்படி சொன்னாரான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, அம்மா தான் அதுக்கு எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்களே, அங்கிள் ரொம்ப ஃபீல் பண்ணார், அம்மா மட்டும் அங்கிள் கிட்ட சொன்னாங்கன்னா அங்கிள் கண்டிப்பாக இதுக்கு எதுக்காச்சும் ஒரு முடிவு பண்ணுவார், நீங்களாச்சும் சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்வரி உங்கள் அம்மா யார் பேச்சையும் கேட்க மாட்டா, நம்ம எல்லாரையும் தள்ளிட்டு அவள் என்ன தான் நிம்மதியாக இருக்க போகிறாலும் தெரியல, நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வெக்ஸாகி போய் பேசுகிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.